இப்போ நம்ம ரெயின்போ லேஸ் ஹவுஸில் டெய்லரிங் ஐட்டம் பார்ப்போம். ஹாய் குசால். ஹாய். டெய்லரிங் ஐட்டம் பார்ப்போமா? பார்ப்போம். என்ன ஐட்டம் ஃபஸ்ட் ஐட்டம்? கேஸா? மிஷினுக்குரிய கேஸு. ஓகே. இது வந்து சின்ன மிஷினுக்குரிய கேஸு, இது பெரிய மிஷினுக்குரிய கேஸு. ஓகே ஓகே. இது வந்து நீங்கள் ஃபுல் பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னாலும் சிங்கிள் பீஸ் ஆனாலும் சிங்கிள் பீஸும் வாங்கிக்கலாம். இது ஃபுல் பாக்ஸாகவும் இருக்குது, சிங்கிள் பீஸ் வேணாலும் சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம். இது சின்ன மிஷினுக்குரிய பாபின், இது பெரிய மிஷினுக்குரிய பாபின். இது பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம், நீங்கள் லூஸ்லையும் வாங்கிக்கலாம். லூஸ் ஓப்பன் பண்ணல. இது வந்து அலுமினியம் பாபினில் அலுமினியம். இது வந்து பிளாக் மெட்டல், பாபின்லேயே பிளாக் உள்ளது. அது என்ன பாக்ஸு? இது வந்து நீடில் வந்து ஒரே அட்டையில் எல்லா சைஸும் உள்ள மாதிரி நீடில். இது வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே 20 பீஸ் நீடில் வரும். இது நீங்கள் சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைஸும் கலந்து வந்துடும். இந்த மாதிரி ஃபுல் பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம், இல்லை உள்ளே இருக்கிற சிங்கிள் பீஸ் பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம் நீங்கள். இது வந்து நீடில் ஐட்டம், ஹேண்ட் நீடில். அடுத்து இது வந்து த்ரெட்டர். இது வந்து நூல் பிரிக்கிறது. இதுவுமே பீஸ் வாங்கிக்கலாம், சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம், ஃபுல் பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாமே டெய்லரிங் ஐட்டம். நம்ம பார்க்குறது எல்லாமே டெய்லரிங் ஐட்டம். இது வந்து உங்களுக்கு ப்ரெஸ் பட்டன் பண்ணுறது மிஷினு, ப்ரெஸ் பட்டன். இது வந்து குண்டு பின்னு. இது இப்படி ஃபுல் பாக்கெட் வாங்கணும். பாக்கெட் வந்து 12 பீஸ் வரும் உங்களுக்கு, ஃபுல் பாக்கெட் வாங்கணும். இது வந்து இன்ச் டேப்பு. இது வந்து சிங்கிள் பீஸாக வரும். இப்படி பாக்ஸில் ஃபுல் பாக்ஸில் வந்து உங்களுக்கு மாதிரி ஃபுல் பாக்ஸ் வரும். இது சிங்கிள் பீஸாக இருக்கும். சேல்ஸுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த பாக்ஸு. இது வந்து டேப்பு. இது நீங்கள் சிங்கிள் பீஸாக வாங்கிக்கலாம், பாக்ஸாக வேணால் பாக்ஸாக வாங்கிக்கலாம். இதுவே அட்டையில் வேணாலும் அட்டையிலையும் இருக்குது. இந்த மாதிரி அட்டையாக வந்துடும். கடைக்கு வேணும்னா இந்த மாதிரி அட்டை வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் கடைக்கு. இது வந்து இது சின்ன மிஷினில் இந்த பாபின் சுற்றுவாங்க நூல், அந்த ஐட்டம். இது ஃபுல்லாமே இதுவுமே அட்டையாக வேணால் அட்டையாக வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னாலும் சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம் நீங்கள். இது வந்து டிசி மார்க்கரு. டிசி மார்க்கரில் வந்து நீங்கள் சிங்கிள் பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி சிங்கிள் பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் பாக்ஸ் 10 பாக்ஸ் வரும் இல்லை, அந்த மாதிரி 10 பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம். இது வந்து த்ரெட்டரு, ஊசியில் நூல் கோர்க்கிறது. இது வந்து த்ரெட்டரு. இது மாதிரி சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம், ஃபுல் பாக்ஸாக வேணாலும் பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம். இது வந்து பென்சிலு, மார்க் பண்ணுற பென்சில். இது ப்ரெஸ் பட்டனு. இதுவுமே நீங்கள் சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம், இல்லை ஃபுல் பாக்ஸாக வேணும் அப்படின்னாலும் ஃபுல் பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம். இது வந்து வீலரு. இப்போ அச்சு போடுறதுக்கு, இப்போ லைனிங் ப்ளவுஸு இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சுன்னா ஒரு பக்கம் இருந்தால் அடுத்த பக்கத்துக்கு அச்சு போடுறதுக்கு வீலர். இது வந்து இது எல்லாமே நீங்கள் சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம், நீங்கள் மொத்தம் பாக்ஸாக வேணாலும் பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம். இது வந்து நாடா வந்து இது வந்து உங்களுக்கு பெரிய பேக்கிங் உள்ளது. இப்போ டெய்லர் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி பீஸ் வாங்கிக்கலாம். கடைக்கு சேல்ஸுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாக்கெட் வாங்கிக்கலாம். இது சேல்ஸுக்குனா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்கெட் ஓகே இருக்கும். இது வந்து பாவடை நாடா, ரெட் கலரில் இருக்கும்போது பாவடை நாடா. இது வந்து ஆரி ஒர்க் ஃப்ரேமுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த நாடா. இதுவுமே சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம். இது வந்து இடுக்கி, இந்த ஸ்டோன் எடுத்து வைக்கிறது ப்ளஸ் இந்த ஓவர்லாக் மிஷினில் வந்து நூல் மாட்டிக்கிச்சுன்னா அதையும் எடுப்பாங்களா, அந்த இடுக்கி. இது வந்து கட்டரில் இது வந்து சின்ன பீஸு, இது பெரிய பீஸு. இதுவுமே நீங்கள் சிங்கிள் பீஸாக இல்லை அட்டையாக வேணும் அட்டையாகவும் வாங்கிக்கலாம். இது ஜிப்பு, இன்விசிபிள் ஜிப்பு. இது வந்து உங்களுக்கு இது சின்ன பாக்கெட்டாகவும் இருக்கும், பெரிய சைஸாகவும் இருக்குது. இது வந்து சைஸ் சின்னது, இது பெரிய சைஸு. இதில் வந்து உங்களுக்கு ஒயிட்டு, பிளாக்கு, கலர் மல்டி கலரில் இருக்கும், கலருமே இருக்குது, அவைலபிள் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிசர் ஐட்டம். வந்து இது வந்து சின்ன சிசரு. இது சைஸ் வந்து எல்லா சைஸுமே இருக்குது நம்மகிட்ட. இது நீங்கள் பாக்ஸாக வேணாலும் பாக்ஸாக வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இந்த பீஸ் வேணும்னு சொல்லுங்கள் நீங்கள். இது எல்லாமே டெய்லருக்கு யூஸ் பண்ணுற சிசர். சின்னதாக வெயிட் இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் சிசர். அது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது எல்லாமே வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க. என்ன ஐட்டம் வேணுமோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஊசி ஐட்டம், ஹேண்டு. இப்போ கை ஊசி, ஹெம்மிங் பண்ணுறது, ஆரி ஒர்க்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஊசி. இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னாலும் சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம். எல்லா ஐட்டமுமே நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது ஃபுல் பேக்கிங்கில் இந்த மாதிரி 4 பாக்கெட்டாக வரும் ஒரு இடத்துல. உங்களுக்கு ஒரு பாக்கெட் வேணாலும் அவைலபிள் தான். இது வந்து கை ஊசிலே உங்களுக்கு என்ன சைஸ் 10 நம்பர் வேணாலும். இது வந்து 10 நம்பரு. இது வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, நம்ம சுகர் பீடு, அந்த மாதிரி சுகர் பீடு, ஜர்தோசி ஒர்க்கு, இந்த மாதிரி ஹேண்டில் போடுவாங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது 10 நம்பர். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க. இது வந்து மிஷின் ஊசி வந்து உங்களுக்கு பெல்லு கம்பெனி நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் பெல்லு.
இந்த மாதிரி பேக்கிங்காக வந்துடும் உங்களுக்கு, நீட்டாக வந்துடும் பேக்கிங்கு. இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி சிங்கிள் பீஸாக வாங்கிக்கலாம். இல்லாட்டி இப்படி ஃபுல் பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம். இது ஃபுல் பாக்ஸில் உங்களுக்கு 10 வந்துடும். இந்த மாதிரி ஃபுல் பேக்கிங்காகவும் வாங்கிக்கலாம். பெல் கம்பெனி, இது சின்ன மிஷின் பெரிய மிஷினு இது எல்லாத்துக்குமே ஊசி இருக்குது. இது வந்து கயிறு திருப்புறது, நம்ம சுடிதாருக்கு ப்ளவுஸுக்கு கயிறு போது துணியில் தைச்சு திருப்புவாங்களா அந்த இது வந்து பேப்பர் கேன்வாஸு. இது வந்து ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு 10 மீட்டர் வரும். இது 10 மீட்டராகவும் வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு சிங்கிள் மீட்டர் 1 மீட்டர் வேணும் அப்படின்னாலும் 1 மீட்டர் ஆகுனாலும் இருக்குது. இது B7000 கம்மு. இது வந்து 50 ml, இது வந்து 110 ml. இது வந்து T9000, இது T9000, இதுவுமே 110 ml தான் உங்களுக்கு. இது T9000, இது 50 ml. இதுவுமே சிங்கிள் பீஸாக வாங்கிக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஃபுல் பாக்ஸாக வேணாலும் ஃபுல் பாக்ஸும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த ஐட்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாமே எல்லா ஐட்டமும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க.